ஹாய் டெல் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிவி ஸ்விங் ஷாப். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ தான் பார்க்குறோம். யாருக்குன்னா வீட்டில் இருக்கிற எல்லா லேடிஸ்க்குமே தான். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிறோம், நம்மளுக்கு வந்து ஒரு வருமானம் இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க, இல்லை உங்ககிட்ட ஒரு திறமை இருக்குது, அது நான் எப்படி பிஸ்னஸாக கொண்டு போகிறது அப்படின்னு தெரியல அப்படின்னு இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னையிலேருந்தே ஒரு தொழில் முனைவோராக மாறிடுவீங்க. ஆமாம், ஏன்னா நம்ம வந்து எது செய்கிறதா இருந்தாலுமே இன்றைய செய் அது நன்றே செய் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நாளைக்கு நீங்கள் தள்ளி போடாதீங்க. கண்டிப்பாக இன்னையிலேருந்தே உங்களுக்கு என்ன வருமோ அதை கண்டிப்பாக நம்ம இன்னைக்கு எப்படி செய்ய போகிறோமோ அப்படியே செய்யலாம். கண்டிப்பாக நம்ம வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் வந்து ஜாயின்ட் ஃபேமிலி யாருமே அவ்வளோவா இருக்கிறது இல்லை, தனியாக தான் இருக்கிறோம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா நம்ம தான் நம்ம பசங்களை வந்து வீட்டிலேருந்து பார்த்துக்கிற அளவுக்கு தான் இருக்குது. ஏன்னா காலமும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கெட்டு இருக்கு. நம்ம பெண் பிள்ளைங்களும் சரி, ஆண் பசங்களும் சரி, நம்ம தனியாக வீட்டில் விட்டுட்டு போகிற அளவுக்கு இந்த சமுதாயம் இல்லை. ஏன்னா நியூஸ் எல்லாம் பார்க்கும்போதே நம்மளுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டில் கண்டிப்பாக யாருனா ஒருத்தர் இருந்து பார்த்துக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டிலேருந்தே பசங்களையும் பார்க்கணும், வீட்டையும் பார்க்கணும். அதே சமயம் நம்மளுக்கு வீட்டிலேருந்து சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி வேணும் அப்படின்னு நம்ம நிறைய வந்து யோசிச்சிருப்போம். நிறைய டைம் வந்து நானுமே கூட பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நான் இந்த தையல் தொழில் செய்யறதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்து நான் பலவிதமான விஷயங்களை வந்து நான் செஞ்சு பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு டைம் பார்த்தீங்கன்னா அப்போது ஆரி ஒர்க் கூட அவ்வளோவா ட்ரெண்டே கிடையாது. எம்ப்ராய்டரிலாம் போடுவாங்க பார்த்தீங்கன்னா, நான் அந்த மாதிரி எல்லாம் ஃபோன் பார்த்தே கூட எங்கள் அப்போ வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட தான் ஸ்மார்ட் ஃபோனுமே இருக்கும். அதில் பார்த்து தான் அந்த மாதிரி நான் எம்ப்ராய்டரி போடவும் பார்த்தேன். அதுக்கப்புறம் இந்த சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ்லாம் செய்வாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் கூட நான் செஞ்சுருக்கேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நிறையவே இன்வெஸ்ட்மெண்ட் போட வேண்டியதாக இருக்கும். அந்த சில்க் த்ரெட் வந்து ஒரே ஒருத்தவங்க தான் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. அதுக்காக அந்த சில்க் த்ரெட்டு ஒரு பெரிய ரோலே நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். அது எல்லாமே நம்ம காசு கொடுத்து வாங்கி நமக்கு அதில் ஒரு 100 ரூபாய் சொல்லி நம்ம விற்கிறோம்னா, நம்ம அதில் வாங்க வேண்டிய பொருளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70 ரூபாயிலேருந்து 80 ரூபாய் வரைக்கும் அந்த பொருளே வாங்க வேண்டியதாக இருக்கும். நமக்கு லாபம்னு பார்க்கும்போது 20 ரூபாய் தான் நிற்கும். அப்படி வாங்கி நான் அதுவுமே செஞ்சு கொடுத்துருக்கேன். செஞ்சு கொடுத்து அதுலேருந்து வந்த முதல் வருமானத்தில் பார்த்தீங்கன்னா என் பையனுக்கு அப்போ எனக்கு வந்த அதிகபட்ச வருமானமே ஒரு 100 ரூபாய் அவ்வளோதான் வச்சுக்கோங்களேன். அதில் பார்த்தீங்கன்னா என் பையனுக்கு அப்போது தீபாவளி டைமில் அவனுக்கு ஒரு துப்பாக்கி வாங்கி கொடுத்தேன். அது வந்து எனக்கு இன்னி வரைக்குமே அதனால் மறக்கவே முடியாது. அப்போ வந்து எனக்கு பையன் மட்டும் தான் இருந்தான், பொண்ணு பிறக்கவே இல்லை. நம்ம சம்பாதிச்சு அதுக்கு முன்னாடி நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளோ வேலைக்கு போயிருக்கோம், எவ்வளவோ சம்பாதிச்சிருக்கோம். இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறமா நம்ம வீட்டோடவே இருந்தாகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் வீட்டிலேருந்து நம்ம ஒரு 100 ரூபாய் சம்பாரிச்சு அது மூலியமா நம்ம பசங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யும் போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. அது இன்னி வரைக்குமே என்னால் மறக்கவே முடியல. அது நடந்து ஒரு 11 வருஷம் இருக்கும். இருந்தாலுமே அந்த மொமெண்ட் வந்து இன்னமும் என்னால் மறக்க முடியல. அப்படி இருக்கும் ஒவ்வொரு தடவையும் நம்ம வீட்டு செலவுக்கோ இல்லை நம்ம குழந்தைங்க எதனா ஆசைப்படுறாங்க அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம வந்து நம்ம வீட்டுக்காரர்கிட்ட தான் போய் கையேந்தி நிற்கணும். அவங்க கையில் காசு இருக்கும்போது கண்டிப்பாக நம்மகிட்ட கொடுத்துருவாங்க. இதுவே அவங்க கையில் காசு இல்லை அப்படின்னும் போது கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, அந்த கோவத்தை நம்மகிட்ட தான் காட்டுவாங்க. அந்த நேரம் நமக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்கும். சில பேர் அழக்கூட நேரம். ஆனால் அந்த இடத்துல பிரச்சனை எது, காசு தான் நம்மளுக்கு பிரச்சனை. ஆனால் நம்ம வந்து அந்த நேரம் கோவப்படுறது அவர் நம்ம மேலே கோவப்படுவாது. நம்மளும் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கிறாரே, ஒரு வீடு செலவு கூட காசு தர மாட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கார்ட்ட தான் நம்ம மனஸ்தாபம் இருக்கும். நிறைய பிரச்சனைங்க வரத்துக்கு இதுதான் முதல் காரணம். இந்த நேரத்தில் உங்கள் கையில் ஒரு வருமானம் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கோங்க. இப்போ ஒரு வீடு செலவு காசு கொடுக்கறதுக்கு அவர்கிட்ட காசு இல்லை அப்படின்னும் போது சரி நம்மகிட்ட தான் இருக்கே, நம்ம போட்டு பண்ணிக்கலாம், அப்புறமா அவர் கொடுக்கும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனை வந்து அவ்வளோ பெருசாகாமல் அந்த நேரத்தை டக்குன்னு அந்த இடத்துல முடிஞ்சிடும். அதெல்லாம் எதனால நம்ம கையில் ஒரு வருமானம் இருந்தால் கண்டிப்பாக இது மாதிரி தான் நடக்கும். வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் பாதியாக குறைஞ்சிடும். உங்களுக்கு காசுனால வர பிரச்சனை எல்லாமே குறைஞ்சிடும். நிறைய பேர் கூட சொல்லுவாங்க இந்த யூடியூப்லேயே, தையல் மிஷின் இருக்கிற வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து பிரச்சனை வரும், ஒத்துமை இருக்காது அப்படிலாம் கிடையாதுங்க. கண்டிப்பாக எங்கள் வீட்டில் தையல் மிஷின் வந்த பிறகு தான் எங்களுக்கு வந்து நிறையவே மாற்றங்கள் கண்டிப்பாக நடந்திருக்கு. இது எனக்குன்ட்டு இல்லை, எவ்வளவோ பேருக்கு இது மாதிரி நடந்திருக்கு. உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி தையல் மிஷின் வந்த பிறகு உங்கள் வீடு எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மற்ற சிஸ்டர்ஸ்க்கு இது செய்யலாமா வேணாமான்னு தயங்குற சிஸ்டருக்கு வந்து அது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எப்படி சொல்கிறேன்னா, அதுக்கு முன்னாடி நிஜமாக எங்கள் வீட்டுக்காரர் தான் எல்லாமே எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. நான் வந்து ரொம்ப வெளியே கூட போக மாட்டேன். அவர் வேலையிலேருந்து வரும்போது பால் பாக்கெட்லேருந்து நாளைக்கு செய்ய வேண்டிய காய்கறி
கொத்தமல்லி கருவேப்பிலை முதற்கொண்டு அவரே தான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாரு. அந்த அளவுக்கு தான் அவர் தான் கூட ஃபேமிலி ஃபுல்லாவே பார்த்துட்டு இருந்ததே. நம்ம கையில பாத்தீங்கன்னா யாருன்னா ஒரு கெஸ்ட் வந்துட்டா கூட அந்த நேரம் அவங்க வரும்போது அவங்களுக்கு ஒரு காஃபி போட்டு கொடுக்கறது கூட பாத்தீங்கன்னா பால் பாக்கெட் வாங்குறது கூட என் கையில காசு இருக்காது. அந்த அளவுக்கு ரொம்பவே என்ன சொல்றது, அவரு கொடுத்தாதான் எனக்கு காசு அப்படின்ற மாதிரி. ஒரு 100 ரூபாய் வேணும்னா கூட நான் யார்கிட்டயாவது போய் கடன் தான் வாங்குவேன். அதுவுமே அவருக்கு சேலரி வந்த பிறகு அந்த 100 ரூபாய் அவங்க கிட்ட திருப்பி கொடுக்கறதுக்கு நான் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன் அவர்கிட்ட. அவங்க கிட்ட நான் 100 ரூபாய் வாங்கியிருக்கேன் கொடுத்தாகணும், அவங்க கிட்ட 100 ரூபாய் வாங்கியிருக்கேன் கொடுத்தாகணும். சேலரி வரத்துக்கு ஒரு 10 நாள் முன்னாடி இருந்தே இவர்கிட்ட நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்பதான் அந்த 100 ரூபாவை வாங்கி அவங்க கிட்ட கொடுக்க முடியும். எனக்கு கேட்காம நான் எதுக்கு வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் ஒரு பிரச்சனை கண்டிப்பா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த தையல் மிஷின் வந்த பிறகு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கையில கண்டிப்பா காசு இருக்கு. ஒரு 100 ரூபாய் கூட சொல்லுங்களேன், ஒரு நாளைக்கு நீங்க ஒரே ஒரு லைனிங் ப்ளவுஸ் செய்யுங்க, ஒரு 200 ரூபாய் வரட்டுமே. அந்த இடத்துல நீங்க யாருன்னா உங்க சொந்தக்காரங்க வரும்போது நீங்க எங்கேயுமே போய் கடன் வாங்க தேவையில்லை. உங்க கையில இருக்கிற காசை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க ஒரு 4 பேர் வெளியே கூப்பிட்டுட்டு போறாங்களா, தாராளமா நீங்க அவங்க கூட வெளியே போகும்போது கண்டிப்பா உங்க சுய கௌரவத்தோட அவங்க வந்து நம்மளுக்கு ஒரு சில நேரம் நம்ம கிட்ட காசு இல்லைன்னா நம்ம சொந்தக்காரங்களே நம்மளுக்கு கூட போறோம்னாக்கா நம்மளுக்கு சேர்த்து அவங்களே டிக்கெட் வாங்குற மாதிரி நிலைமை கூட வரும். எனக்கு அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. அதை வச்சுதான் நான் உங்களுக்கு சொல்றேன். அதுவே நம்ம கையில ஒரு காசு இருக்கும்போது நம்ம வந்து அவங்களுக்கு சேர்த்து டிக்கெட் வாங்கலாம். இப்ப போகும்போது அவங்க வாங்குறாங்களா, வரும்போது நம்ம வாங்கலாம். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயம். ஆனா அந்த இடத்துல பாதிக்கப்படுறது நம்மளுடைய சுய கௌரவம். அதை நம்ம மீட் எடுக்கிறதுக்கு நம்ம கையில ஒரு தொழில், நம்மளுக்கு கையில ஒரு வருமானம் கண்டிப்பா இருக்கணும். நீங்க வந்து இன்னி வரையும் யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா யோசிக்காதீங்க, கண்டிப்பா யோசிக்காதீங்க. இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எது வருமோ, டெய்லரிங்னு நான் சொல்லல, உங்களுக்கு டெய்லர் வரீங்கன்னா டெய்லரிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல இப்போ நிறையவே இந்த பிரேஸ்லெட் எல்லாம் செய்யறாங்க, நிறைய கம்மல், இந்த மாதிரி சில்க் த்ரெட் ஜுவல்ஸ் எல்லாம் செய்யறாங்க, அது மாதிரி செய்யுங்க. இல்ல ஆரி ஒர்க் போட தெரியுமா, ஆரி ஒர்க் போடுங்க. இல்ல உங்களுக்கு எது வருமோ, வீட்டுல ஒரு சமையல் தான் உங்களுக்கு வரும் அப்படின்னா கூட அதுல ஏதாவது ஒரு பொடியெல்லாம் செஞ்சு கூட விற்கிறாங்க பாத்தீங்களா, இட்லி பொடி, பருப்பு பொடி, புளியோதரை பொடி, இந்த மாதிரி எல்லாம் எங்க அக்காவுமே அது மாதிரி எல்லாம் செஞ்சு நிறைய சேல் பண்ணியிருந்தாங்க இந்த கொரோனா டைம்ல. இந்த கொரோனா டைம்ல இந்த கிருஷ்ண ஜெயந்தி அந்த மாதிரிலாம் வரும்போது பாத்தீங்கன்னா இந்த ரவா லட்டு அந்த பலகாரம்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாமே செஞ்சு அவங்க பேக் பண்ணி வித்துட்டு இருந்தாங்க. இப்போ நான்லாம் வந்து ஃபுல்லாவே என்னுடைய ஒர்க்கு தான் நான் பார்த்துட்டு இருப்பேன். அப்போ அந்த நேரத்துல நான் சாமி கும்பிடும்போது ஒவ்வொரு பலகாரமும் நான் உட்காந்து சுட்டுட்டு இருக்க முடியாது. அப்ப நான் என்ன பண்ணேன், ஒரு 300 ரூபாய் 400 ரூபாய்க்கு மொத்தமா அவங்க கிட்ட என்னென்ன இருக்கோ ஒரு பேக்கெட் ஒண்ணு நம்ம வாங்கிக்கிட்டோம்னா இது வந்து நம்ம இந்த மாதிரி வேலை செய்யறவங்களுக்கு அது ரொம்பவே ஈஸியா இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்குமே ஒரு வியாபாரமா போச்சு, ஒரு வருமானம் வந்தது. அந்த மாதிரி உங்களுக்கு எது வருமோ கண்டிப்பா அந்த வியாபாரத்தை, அந்த ஒரு வருமானத்தை, அந்த ஒரு தொழிலை இன்னைக்கே நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம கையில ஒரு வருமானம் இருந்தாதான் நமக்கு அது ஒரு சுய கௌரவத்தை கொடுக்கும். நீங்க வந்து இதனால வந்து நான் தான் பெரியவ, என்கிட்ட வருமானம் வந்துருச்சு அப்படின்ட்டு நான் ஹஸ்பண்ட் கிட்ட நம்ம அந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் சொல்ல வரல. அவங்க வந்து ஒரு 10,000 ரூபாய் வீட்டுக்கு போடுறாங்களா, நீங்க ஒரு 2,000 ரூபாய் போடுங்களேன், அது வந்து ஒரு நல்ல விஷயம். அவங்களுக்குமே எப்படி தோணும்னா, இப்போ நீங்க சும்மா அவங்க கிட்ட போயிட்டு எங்க இது வாங்கணுங்க காசு கொடுங்க, இது வாங்கணுங்க காசு கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்கும்போது அவங்களுக்கு நம்ம மேல ஒரு அதிருப்தி ஏற்படும். சரி, ஏன்னா எப்ப பார்த்தாலும் இவ காசு தவிர வேற வந்து நம்ம கிட்ட பேசவே மாட்டாளே அப்படின்ட்டு. இதுவே நீங்க வந்து ஒரு பொருள் நீங்களே உங்களுக்கு தேவையானது நீங்க வாங்கிக்கிறீங்க, அதே சமயம் அவருக்கு எதனா நீங்க ஒரு சின்ன பொருள் வாங்கி கொடுக்கும்போது கூட அது வந்து அவங்க ஜென்ஸுங்களுக்கு எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் கூட அவங்களுக்கு பெருசா அது, ஆனா வெளியே அவங்க காட்ட மாட்டாங்க, உள்ள வந்து அவங்களுக்கு அது பெருசா ஒரு இது கொடுக்கும், ஒரு மாற்றத்தை கொடுக்கும். நம்மளுடைய பேச்சை வந்து அவங்க கண்டிப்பா கேட்க ஆரம்பிப்பாங்க. அது வரைக்கும் பாத்தீங்கன்னா இவளுக்கு என்ன தெரிய போகுது அப்படின்ற நினைப்புல இருந்தாலுமே, அப்படி இருக்கிற ஜென்ஸுமே நீங்க ஒரு வருமானம் பண்ணும்போது, நீங்க அவங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணும்போது, வீட்டுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும்போது, சரி இவ்வளவுமே இவ்வளவு வீட்டுல இருந்துட்டு இவ்வளவு பண்றாங்களே அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வரும். கண்டிப்பா அந்த இடத்துல நம்ம பேச்சு கேட்பாங்க, நம்மளை வந்து மதிப்பாங்க, நம்ம பசங்களுமே நம்மளை மதிப்பாங்க. எப்பவுமே காசுன்றது நமக்கு வந்து என்ன கொடுக்கும், ஒரு மரியாதையை கண்டிப்பா எது கொடுக்குதுன்னா நம்மளோட காசு, நம்ம சம்பாதிக்கிற காசு தான் நம்மளுக்கான மரியாதையை தேடி கொடுக்கும். இது வரைக்கும் நீங்க யாருக்கோ ஒரு அம்மாவோ இல்ல ஒரு மனைவியாவோ தெரிஞ்சவங்க, நீங்க ஒரு விஷயத்த உங்க திறமைய காட்டி செய்யும் போது அதை பத்தி ஊர் என்ன சொல்லும், இவங்க கிட்ட போய் கொடுங்கப்பா, இவங்க சூப்பரா தைச்சு கொடுப்பாங்க, ஃபிட்டிங்கா தைச்சு கொடுப்பாங்க. இல்ல யாருன்னா ஒருத்தர் இப்ப நீங்க தொழில் எதனா ஒண்ணு விக்கிறீங்க அப்படின்போது அவங்க கிட்ட போங்கப்பா, அவங்க அதை ரவா லட்டுலாம் அவங்க செஞ்சு விக்கிறாங்க, அங்க போய் கேட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஊர் நம்ம திறமையை பத்தி பேசும்போது அப்பதான் உங்களுக்கான ஒரு அடையாளமே அங்க பிறக்குது. அதை கண்டிப்பா நீங்க விடவே விடாதீங்க. கண்டிப்பா அதை விடாம உங்களுக்கு என்ன வருமோ அதை இன்னிலிருந்து கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணுங்க.
அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம மனசுக்குள்ளே எவ்வளவோ கவலை இருக்கும், எவ்வளவோ இது இருக்கும். இருந்தாலும் இப்போ என்னுடைய வேலைன்னு பார்க்கும்போது நான் வந்து டெய்லரிங்கு எவ்வளவோ நாள் இந்த டெய்லரிங் மிஷினில் உட்காந்து நான் அழுதுகிட்டே தைச்ச நாள்லாம் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு மனசில் யாருக்கிட்டையுமே சொல்ல முடியாத நிறைய ப்ரெஷர் இருக்கும், நிறைய கவலை இருக்கும். ஏன்னா வீடுன்றது கண்டிப்பாக பிரச்சனை இல்லாமல் இருக்காது. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கவலை எல்லாமே நான் தைக்கும்போது அந்த ஊசி எவ்வளோ வேகமாக ஓடுதோ அந்த அளவுக்கு என் மைண்டுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து நான் வெளியே வந்துடுவேன். ஏன்னா நம்ம ஒரு இடத்துல உட்காந்துட்டு சும்மா உட்காந்துருக்கும் போது நம்மளுக்கு நடந்த விஷயமே மறுபடியும் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். இதுவே நீங்கள் ஏதாவது ஒரு தொழிலையோ ஒரு செயல்லையோ நீங்கள் மைண்டை மாற்றிக்கும் போது அந்த கவலைன்றது கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இந்த நூல் எப்படி நம்மளுக்கு துணியை ஒன்னோட ஒன்று இணைச்சி ஒரு அழகான ஆடையாக உருவாக்கி தருதோ அதே மாதிரி உங்கள் கனவுகளை லட்சியங்களை ஒன்னோட ஒன்று தையல் மூலமாக, என்னுடைய தொழில் வந்து தையல், நான் அதனால் தையலை வச்சு சொல்கிறேன். தையல் மூலயமா ஒன்னோட ஒன்று இணைச்சி நம்ம வந்து சூப்பராக வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும். அதாவது ஜென்ஸ் வந்து நல்லா சம்பாதிப்பாங்க, நல்லா வீட்டுக்கு கொடுப்பாங்க, எல்லாமே செய்வாங்க. ஆனால் ஒரு பெண்கள், ஒரு லேடிஸ் தான் அவங்களோட மனசில் தான் ஒரு வைராகியன்றது கண்டிப்பாக இருக்கும். ஒரு தையல் தொழில் அப்படின்றது வெறும் தொழில் கிடையாது, அது வந்து ஒரு பெண்ணோட ஒரு மௌனமான போராட்டம் அப்படின்னு சொல்லுவேன். எப்படின்னா நம்ம தான் வந்து மனசுக்குள்ள 1008 போராட்டங்களை வச்சிருப்போம், 1008 லட்சியங்களை வச்சிருப்போம். நம்ம வந்து இந்த ஒரு வீடு கட்டணும், வாடகை வீட்டில் இருக்கணும், ஒரு வீடு கட்டணும், நம்ம பசங்களை நல்லா படிக்க வைக்கணும், நம்ம வந்து 4 பேர் கௌரவமாக நம்மளை பார்க்குற அளவுக்கு நம்ம வாழணும், நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு ஜென்ஸுங்களை விட லேடிஸ் தான் நம்ம நிறைய பேர் வந்து மனசில் அப்படி ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து வீட்டில் எவ்வளவோ பேர் என்ன செய்யுதுன்னு தெரியாத அந்த போராட்டத்தோடு ரொம்ப பேர் அழுதுகிட்டு இருக்காங்க. நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன வருமோ அதை இன்னிலேருந்து கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த மிஷின் நம்ம தைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த சவுண்டு வந்து நம்மளுடைய வெற்றிக்கான அறிகுறியாக இருக்கணும். என்னாலையும் சம்பாதிக்க முடியும், என்னாலையும் என் குடும்பத்தை பார்த்துக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சி நீங்கள் நிமிர்ந்து அந்த வேலையை செய்யணும் அப்படின்னு ஒரு தைரியத்தோடு நிமிர்ந்து நிற்கும் போது தான் ஆனால் இந்த உலகம் வந்து நம்மளை அண்ணாந்து பார்க்கும். பரவாயில்ல, இவங்க இப்படி இருந்தவங்க இப்படி இருக்கிறாங்களே அப்படின்ட்டு அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு நம்ம தைரியத்தோடு அதை இறங்கி செய்யுங்க. நானுமே பார்த்திங்கன்னா ஒரு பால் பாக்கெட் முதற்கொண்டு எங்கள் வீட்டுக்கார் வாங்கி கொடுத்தவர் தான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மோட்டிவேஷ்னல் வீடியோ போடுற அளவுக்கு நான் வந்து இவ்வளோ தைரியமாக மாறி இருக்கிறேன்னா அதுக்கு என்னுடைய தையல் தொழில் தான் காரணம். அது என்னுடைய தனி ஒரு அடையாளமாக மாறி இருக்கு. இப்போ எங்கள் வீட்டையே காட்டும்போது எங்கள் வீடையே பார்த்தீங்கன்னா டெய்லர் வீடு அப்படின்னு தான் சொல்கிறாங்களே அடையாளத்துக்கு. அந்த அளவுக்கு ஒரு அடையாளத்தை கொண்டு வந்தது யாரால முடியும்? ஒரு பெண் நினைச்சா கண்டிப்பாக முடியும். அதனால் நீங்கள் உங்களுடைய அடையாளம் மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்துக்கே நீங்களே அடையாளமாக மாறணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு எது வருமோ, எது பிடிக்குமோ, எது உங்கள் திறமையை உங்களுக்கு எதில் திறமை இருக்குதோ அதை நீங்கள் உங்கள் தொழிலாக எடுங்க. அப்போ தான் கண்டிப்பாக நம்ம அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.